என்பது இந்தியாவை குறிப்பது. மொழியினுடைய உண்மையான ஒரு அமைதி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சொல் சிந்து என்பது தான் முழுமையாக ஒரிஜினலாக வழங்கப்பட்ட ஒரு சொல். அந்த சிந்து அப்படிங்கிறது இந்து என்பதாக மருவிவிட்டது. கிறிஸ்தவர்களுடைய விவிலியம் என்கின்ற அந்த நூலில் எஸ்தர் என்கின்ற அந்த புத்தகத்தில் முதலாவது அதிகாரம் முதலாவது திருவசனத்திலேயே இந்தியா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அரசாண்ட அந்த அகாசுவேறு மன்னனுடைய நாட்களில் சம்பவித்ததாவது அப்படி தான் அது தொடங்குகிறது. ஆங்கில மொழியாக்கத்தில் அதை பார்க்கின்ற போது இந்தியா என்பதாக அது குறிக்கப்பட்டிருக்கிறது. மொழி ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது சிந்து என்கின்ற அந்த ஆறு பாய்ந்த அதனுடைய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறமா இந்தியாவினுடைய வடபகுதி, இந்த பாகிஸ்தான், அந்த பகுதிகளில் உள்ள அந்த பகுதிகள் அது எல்லாமே இன்றைக்கு இந்தியா என்பதாக வழங்கப்படுகிறது. அந்த காலத்தில் சிந்து என்பது பாரசீகம், ஏன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய நாடு அது. அந்த பாரசீக மொழியில் அந்த சிந்து என்பதை அவர்கள் ஹிந்து என்பதாக அவர்கள் ஒலித்தார்கள், அதை உச்சரித்தார்கள் என்பதாக சொல்லுவாங்க. அது நல்ல தமிழில் சொல்லணும்னா பலுக்குதல். பலுக்குதல் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல்லை உச்சரித்தல். அதை உச்சரிக்கின்ற போது அந்த பாரசீக மொழியில் சிந்து என்கின்றதில் அந்த முதல் எழுத்து அந்த ச என்கின்ற அந்த எழுத்து அவர்களுடைய மொழியிலே இல்லை. அந்த மொழியில் இல்லாததுனால அந்த சகரம் அப்படிங்கிறத ஹ என்பதாக அவர்கள் அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி அந்த சொல்லை அவர்கள் உச்சரித்தார்கள். இப்போது நாம் தமிழில் ஜன்னல் என்பதாக சொல்லுகின்றோம். ஜங்கிற எழுத்து தமிழில் இல்லை. ஜன்னல் என்பதை சன்னல் என்பதாக சொல்கிறோம். தசரதன் என்பதை தயரதன் என்று நாம் சொல்லுகின்றோம். அதாவது வேற்று மொழி சொல்லு தமிழிலே வழங்குகின்ற போது தமிழினுடைய ஒலி ஆக்கத்திற்கும் தமிழினுடைய மொழியியலுக்கும் ஏற்ப அந்த சொல்லை வழங்க வேண்டும் என்பது இலக்கணம். ஒவ்வொரு மொழிக்கும் அதனுடைய தனித்தன்மை என்பது உண்டு. சிந்து என்பதை ஹிந்து என்பதாக அவர்கள் உச்சரித்தார்கள். இப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது ச இல்லை, சந்தோகம், ஹந்தோகம் என்பதாகத்தான் அவர்கள் ஒலித்திருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி அமைதியில் நம்ம பார்க்கின்ற போது இந்து என்பது அது ஒரு இடப்பெயர். அந்த இடப்பெயர் என்பது இன்னைக்கு இந்து என்பது இந்து மதம் என்கின்ற ஒரு மதத்தினுடைய ஒரு பெயராக அது இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே அது இந்துக்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டோம்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் இந்துக்கள் தான். ஏன்னா இந்தியாவை தன்னுடைய சொந்த நாடாக கொண்டவர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள். அது ஒரு மதத்தினுடைய பெயரெல்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அமெரிக்கான்னு சொன்னால் அமெரிக்கா மதம்னு ஒன்று இருக்குதா, இங்கிலாந்து மதம்னு ஒன்று இருக்கிறதா, ஜப்பான் மதம்னு ஒன்று இருக்கிறதா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போது இந்தியாவில் வழங்கிய அந்த மதங்களுக்கு இந்து மதம் என்பதாக ஒரு பொதுவான ஒரு பெயர். அதாவது சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர், கிழக்கிந்திய கம்பெனியை சார்ந்த ஒருவர், கல்கத்தாவில் அப்பொழுது உச்ச நீதிமன்றம் இருந்தது. அந்த உச்ச நீதிமன்றத்தில் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தார். இது நடந்தது 1794. இந்த ஆண்டில் இந்திய நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும், நீதி வழங்க வேண்டும். அப்போ இவர் ஆங்கிலேயர், ஆங்கில நாட்டில் அவர்களுடைய நாட்டில் கிறிஸ்தவ மதம் அவர்களுடைய மதமாக இருந்தது. ஆகையினால கிறிஸ்தவர்களுக்கு என்பதாக நீதி சட்டம் அவர்களுக்கு இருந்தது. அந்த சட்டத்தை இங்கே கொண்டு இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு அதை கொடுத்து விடலாம். அதே போல் இஸ்லாமியர்களுக்கு உண்டான சட்டம் இஸ்லாமிய நாடுகளில் இருந்தது. அந்த சட்ட நூல்களை கொண்டு இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு அதை கொடுத்து விடலாம். ஆனால் இந்தியாவில் நம்ம பார்க்கின்ற போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், அதுக்கப்புறம் சமணர்கள், பௌத்தர்கள், இவர்களெல்லாம் இந்துக்கள் இல்லை. இவர்களுக்கெல்லாம் என்ன சட்ட நூல் எங்கே இருக்கிறது
அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து மனு நூலை கொண்டு வந்து அவரிடத்துல கொடுத்தாங்க. அது மனு தர்மசாஸ்திரம் என்பதாக ஒரு தவறான ஒரு பெயரை சொல்லுங்க. மனு நூல், அது மனுஸ்மிருதி என்பதாக அதை இன்னைக்கு அவங்க சொல்றது வந்து அதெல்லாம் வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு பகுதி. ஸ்மிருதி என்பது வந்து the one which is explained அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி என்று சொல்லுவது the one which is heard, கடவுளால் கொடுக்கப்பட்டது, அது வந்து சுருதி. அந்த கொடுக்கப்பட்ட சுருதிக்கு இவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் என்பது ஸ்மிருதி. அப்போ இந்த மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து எந்த விதத்திலும் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் இல்லாத ஒரு நிலையில ஆன்மீகம் இல்லாத ஒரு நூலை கொண்டு வந்து அதை ஸ்மிருதி என்பதாக சொல்லுவது வந்து இந்த நாட்டு மக்களை நிரந்தரமாக அடிமைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒன்று பெயர். ஆகையினால இந்து என்பது ஒரு மதத்தினுடைய பெயர் கிடையாது, அது ஒரு இடத்தின் பெயர். ஒரு பாப்புலர் ரிலிஜனாக இன்றைக்கு வழக்கில் இருக்கிறது இந்து மதம் என்பது, அதை நாம் தள்ளுவதற்கு இல்லை. இது உண்மையிலே இதனுடைய அடிப்படையாக உள்ளவை இரண்டு மதங்கள், ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவம் என்பதற்கு சிவனை வழிபட்ட ஒரு மதத்திற்கு பெயர் சைவம். விஷ்ணுவை வழிபட்டவர்களுக்கு பேர் அது வைணவம். இப்போ வந்து தேவநேய பாவாணர் போன்ற பெரிய மொழி அறிஞர்கள் எல்லாம் அது வந்து வைணவம் என்பதாக சொல்றது திருமாலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருமால் என்கின்ற பெயர் தான் சரியானது. விஷ்ணு என்கின்ற பெயர் வந்து விண் என்பதை அடிப்படையாக கொண்டு அது எழுதப்பட்டது. ஆகையினால சைவம் வைணவம் இந்த இரண்டு மதங்கள் தான் இந்து மதம் என்கின்ற ஒரு பெயரில் இன்றைக்கு அது வழங்கப்படுகிறது. அப்புறம் வந்து இந்துத்துவா என்பதாக சொல்ற இந்துத்துவாவுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. ஆகையினால இந்து என்ற ஒரு சொல் அது வந்து சிந்து என்கின்ற நல்ல தமிழ் சொல். ஏன்னா இமயமலையில் இருக்கின்ற அந்த முகடுகள் முழுவதும் பனியினால நிரம்பி அது மூடி இருந்ததுனால அந்த சூரியன் எழும்புகின்ற போது சூரியனுடைய வெப்பத்தினால அந்த பனி உருகுவது, முழுவதுமாக அது உருகாது, கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். இரவு நேரத்தில் மறுபடியும் அது உறைந்து போய்விடும். அப்போ அந்த தண்ணீர் சிந்தி 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 வர்றதுனால அது சிந்து என்பதாக அதுக்கு ஒரு பெயர் வந்தது என்பதாக மொழியிலே சில விளக்கங்கள் உண்டு. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். அதனால பாரசீகம் பக்கத்தில் இருந்தது, அந்த நாட்டில் உள்ளவங்க அதை வந்து சிந்து என்பதை ஹிந்துன்னு மாற்றினாங்க. அதை பின்னால் உள்ளவர்கள் வந்து ஹிந்து என்பதாகவே அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்து என்பது ஒரு இடத்தின் பெயரை தவிர அது மதத்தினுடைய பெயர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வழக்கில் இருக்கிறது சைவம் வைணவம். சைவம் வைணவம் அப்படின்னு சொன்னால் மக்கள் பலருக்கு அது என்னன்னே புரியாது. இந்துக்கள்னா அது தெரியும். எப்படிப்பா நீ இந்துன்னு நீ சொல்கிற அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டு வர்றாங்க, அதனால் நான் இந்துவா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் அவர்கள் சொல்லுவார்களே தவிர இன்றைக்கி இந்துத்துவ தீவிரவாதிகள் எல்லாருமே அவர்கள் சொல்லுகின்ற அந்த நிலையில் அவர்களுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. சரிதானே? இன்றைக்கி வந்து நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் இந்து என்பது இடத்தின் பெயரை தவிர மதத்தினுடைய பெயர் இல்லை. உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சைவம் வைணவம் இந்த ரெண்டு சமயங்களும் தமிழ் சமயங்கள். தமிழ்நாட்டில் இருந்து தான் மதங்கள் இந்தியாவில் உருவாயினவே தவிர வடபுலத்தில் இருந்து எந்த மதமும் உருவாகி தென்னாட்டிற்கு வரவில்லை.